இப்பொழுது ஈரான் தேசத்தில் நடக்கக்கூடிய இந்த காரியங்கள் பற்றி துல்லியமாக தெளிவாக 2600 வருடத்திற்கு முன்பே வேதாகமத்தில் தெள்ளத் தெளிவாக தீர்க்க தரிசனமாக கூறியிருக்கிறது என்பதை சொன்னால் நம்ப முடிகிறதா? ஆம், இந்த போர் எதனால் உருவானது, எப்படி உருவானது என்று நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. தனக்கென்று ஒரு ஆயுதத்தை உருவாக்கிவிடக்கூடாது என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த போரினை துவங்கியிருக்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆனால் இந்த காரியம் வேதாகமத்தில் எப்படி எழுதியிருக்கிறது என்பதை ஆதாரத்துடன் பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம். வேத புத்தகத்தில் பெர்சியா என்ற தேசம் இருந்தது. அந்த பெர்சியா தேசம் என்பதே அநேக இடங்களில் நாம் பார்த்திருப்போம். அந்த பெர்சியா தேசம் 1935 வருடம் ஈரான் என்று பெயர் மாற்றப்பட்டது. ஏசாயா 44:28 எழுதியிருக்கிறபடி கொரேசு என்னும் மன்னன் பெர்சியா தேசத்திலே வருகிறான். பெர்சியா தேசத்தின் ராஜாவாகிய கோரேசு 1ஆம் வருடத்தில் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியின் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளியுள்ளார். ஆனாலும் பெர்சியா எனும் இந்த ஈரான் தேசத்தின் ராஜாவாகிய கோரேசு என்ன சொல்கிறார் என்றால், சாலமோன் கட்டிய தேவாலயத்தை நேபுகாத்து நேச்சர் இடித்துவிட்டார். நான் 2வது தேவாலயத்தை கட்டும்படிக்கு தேவன் என் ஆவியிலே கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார். சிறுபாவேல், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் இவர்களுக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு நான் உதவி செய்கிறேன் என்று கூறி ஒரு சில காரியங்களை செய்தனர். இவ்வாறாக யூதர்களுக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு நடந்த காரியங்கள் எல்லாம் பிற்காலத்திலே 1979 இஸ்லாமியர்களின் ஒரு ரெவல்யூஷன் நடந்து இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. அப்பொழுது இந்த இஸ்லாமிய தலைவர்கள் அனைவரும் என்ன முடிவு எடுத்தார்கள் என்றால், இஸ்ரவேலை நாம் முறியடிப்போம், அதாவது இஸ்ரவேலை நாங்கள் அழிப்போம் என்று முடிவெடுக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் நடக்கும் என்று தேவன் அறிந்திருந்தபடியால் எரேமியா தீர்க்கதரிசியை வைத்து எரேமியா 49:35 சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த ஏலாமின் வில், அதாவது அம்பு என்னும் அவர்களுடைய பிரதான ஆயுதத்தை முறித்து போடுவேன் என்று சொல்கிறார். வசனத்தில் வில் என்பது நெடுந்தூரம் சென்று தாக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை குறிக்கிறது. அதுதான் இன்று அவர்கள் தயாரிக்க இருந்த நியூக்ளியர் பாம், அதாவது அணு ஆயுத சக்தி கொண்ட வெடிபொருள். 7ஆம் என்று வேதாகமத்தில் குறிப்பிட்டு இருக்கிறது என்ன என்றால், ஈரான் தேசத்தில் உள்ள ஒரு பகுதியாகும். அந்த பகுதியில்தான் இந்த அணு ஆயுத சக்தி தயாரிக்க பெரிய காரியம் ஒன்று செய்து கொண்டிருந்தார்கள். இந்த பாவில் என்னும் ஆயுதம், அதாவது நியூக்ளியர் நடந்தேறக்கூடாது என்பதற்காக தேவன் குறித்த அந்த தீர்க்க தரிசனம் பிப்ரவரி 28ஆம் தேதி இன்று நம் கண்முன்னே நிறைவேறியிருக்கிறது. உடைத்தது யார் என்றால் இஸ்ரவேல் தேசம். எரேமியா 49:36 வசனத்தின்படி வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து காற்றை புறப்படப் பண்ணி இந்த தேசத்தை சிதறடிப்பேன் என்று எழுதியிருக்கிறார். சிதறடிப்பேன் என்பது 1979ஆம் ஆண்டு இந்த இஸ்லாமிய ரெவல்யூஷன் வந்தபோது அநேக ஜனங்கள் அகதிகளாக சிதறடிக்கப்பட்டார்கள். இந்த காரியமும் நிறைவேறிவிட்டது. எரேமியா 49:38 அதில் அங்குள்ள ராஜாக்களையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று சொல்கிறார். 100% இந்த தீர்க்க தரிசனமும் இன்று நம் கண்முன்னே நிறைவேறியிருக்கிறது. இன்று நடந்த இந்த பெரிய காரியம் நடந்தேறும் என்று 2600 வருடங்களுக்கு முன்பே தேவன் நமக்கு அறிவித்திருக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. எரேமியா 49:39 இந்த வசனத்திலேயே கர்த்தர் பெர்சியா தேசத்தின் சிறையிருப்பை மாற்றி போடுவேன் என்று சொல்கிறார். சிறையிருப்பு என்றால் பாவத்திலிருந்து விடுதலை, இன்னொன்று அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை என்பது ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது. அது நம் கண்கூடாகவே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஈரான் தேசத்திலே முழுவதுமாக இஸ்லாமியர்கள் என்று. ஆனால் அநேக ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவம் அங்கு மிகவும் வேகமாக பரவிக் கொண்டிருக்கிறது என்று கள ஆய்வுகள் சொல்கிறது.
இஸ்லாமியர்களை விட கிறிஸ்தவம் அதிகமாக உள்ளது என்று தெரிவிக்கிறார்கள். மற்றும் ஒரு சிறையிருப்பு என்னவென்றால், உலக பிரமாண அடிமைத்தனம். டொனால்ட் ட்ரம்ப் அறிக்கை என்ன விட்டிருக்கிறார் என்றால், உங்களுடைய தலையெழுத்தை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று. பிரபுக்களும் ராஜாக்களும் அழிந்துவிட்ட பிறகு நீங்கள் விடுதலையானவர்கள் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார். வேதாகமத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. எரேமியா 49:39 இல் தேவன் கடைசியாக கடைசி என்று சொல்லியிருக்கிறார். அது என்னவென்றால், அவர் சொன்னபடி பிரபுக்களை ராஜாக்களை யுமழித்துவிட்டார், அம்புகளை அழித்துவிட்டார், சிறையிருப்பை மாற்றிவிட்டார். இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால், கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்த்தவே அனைத்தும் நம் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் வெகு சீக்கிரத்தில் வரவிருக்கிறார். நாம் அனைவரும் அதற்கு ஆயத்தமாக இருப்போம். அவருடைய 2ஆம் வருகை மிக சமீபமாயிருக்கிறது. தேவ பிள்ளைகள் அனைவரும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். கர்த்தருக்காக காத்திருப்போம். ஆமேன்.